அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்ன காசு பணம் கேட்ட மாதிரி என்னமா இவ்வளவு யோசிக்கிறீங்க? சொல்லலாமே. இனிய மாலை வணக்கம். சூப்பர். பாதி பேர் தூக்கத்தில் இருக்காங்களா இல்ல பசியில் இருக்காங்களான்னு தெரியல, அதனாலதான் அந்த கன்ஃபியூஷன். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும், நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும் என்று அந்த எல்லாம் வல்ல இறைவனை மன்றாடி கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை துவங்குகின்றேன். முதற்கண் இந்த இனியதொரு குடியரசு தின விழா, 75வது குடியரசு தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்தியர்களாகிய நம் அனைவருக்கும், நமது சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். அது மட்டுமல்லாது 75ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவில் ஒரு மைல்கல், நமது பள்ளியின் 50வது பொன்விழா ஆண்டு. ஸோ அனைவருமே வாழ்த்தப்பட வேண்டியவர்கள். ஒரு அற்புதமான ஒரு பழமொழி சொல்வார்கள், 1000 அன்னதான சத்திரங்கள் அமைத்ததில் 1,00,000 புண்ணியம் என்று சொல்வார்கள். அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தை அமைத்து ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று ஒரு அற்புதமான அந்த சேவையை செய்து வரும் இந்த இமான் சஃபி பதின்ம மேல்நிலை பள்ளி நிர்வாகிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும், மேடையின் கீழ் அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும், சான்றோர்களுக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என் மனமார்ந்த மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகின்றேன். ஒரு விஞ்ஞானியாக வந்து விஞ்ஞானத்தை பற்றி பேசுவதா, இல்லை இங்கு நடந்த அந்த ஸ்டெம் டெமான்ஸ்ட்ரேஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த விஞ்ஞான விந்தைக்குள் சென்று வந்த ஒரு கற்றுணர்ந்த ஒரு கலைஞனாக, ஒரு மாணவனாக பேசுவதா என்ற ஒரு திகட்டல். அந்த அளவுக்கு மிக அற்புதமாக நேர்த்தியாக இந்த ஸ்டெம், சயின்ஸ், இன்ஜினியரிங், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் என்று சொல்வார்கள், ஸ்டெம்மோட ஷார்ட் ஃபார்ம். அதை அற்புதமாக இந்த பள்ளி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றது. அதற்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதற்கு வாய்ப்பினை அளித்த எல்லா நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கிருந்து அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரும்போது நாம் பார்த்ததெல்லாம் வந்து நமது கண்களுக்கு வெறும் மாணவர்களாக தெரிந்தார்கள். ஆனால் என்னுடைய கண்ணில் தெரிந்தவை எல்லாம் குட்டி கலாம்கள், குட்டி கலாம்கள், குட்டி கல்பனா சாவலாக்கள். அந்த மாதிரி வந்து அற்புதமாக அவர்களுடைய சொல்கின்ற விதமாகட்டும். நான் எப்பொழுதுமே ஒரு பள்ளிக்கு சென்றால் ஒரு 10 அல்லது 15 புத்தகங்கள் எடுத்து செல்வது வழக்கம். நல்ல ஒரு கலாமை கண்டால் உடனே ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். ஒரு பள்ளிக்கு சென்றால் 2 அல்லது 3 புத்தகம் எனக்கு வந்து வித்துரும், காசு கொடுக்காம கிஃப்டாக கொடுக்கறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 புக்கு கொண்டு வந்தேன், ஒன்று தான் மிச்சம் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மாணவர்கள் வந்து சாதனை மாணவர்கள் என்பதில் எந்தவித ஒரு ஐயமும் இல்லை. அதற்காக உழைத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரே ஒரு புக்கு, இது இப்போ எதுக்கு ரிசர்வ் பண்ணியிருக்கோம்னா பெற்றோர்களுக்காக. இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி மாதிரி இருக்கும், ஆசிரியர்களாகவும் இருக்கலாம். ஏன்னா ஆசிரியரும் ஒரு பெற்றோர் தானே. ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு 2ஆம் தாய் ஒரு ஆசிரியர் தான். அது ஆசிரியையாக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம். அந்த வகையிலே அவர்களுக்கு இந்த பரிசு வழங்கப்பட இருக்கின்றது. ஆக்சுவலாக ஒரு விஷயம் வந்து எப்படின்னா, சில பேர் வந்து சுருங்க சொல்லி அழகாக விவரிப்பாங்க. நாங்கள்லாம் கொஞ்சம் டீச்சர் மாதிரி எல்லாத்தையும் பாலில் தண்ணியை ஊற்றி 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 டைலூட் பண்ணி அந்த மெடிசினல் எஃபெக்டே தெரியாமல் அந்த குழந்தைய கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அதுதான் எண்ணம். ஏன்னா வந்து ஒரு மேடையில் வந்து பேசணும்னு வச்சுவாங்க, கண்ணை மூடி நம்பரில் பேசிட்டு போயிடலாம், என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பேசிட்டு போயிடலாம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மேடைக்கு உகந்த, மேடைக்கு தேவையான விஷயங்கள் 3.
முத்தான மூன்று, அதை பற்றி தான் நான் பேச வந்திருக்கின்றேன். நம்ம என்னமோ அந்த பள்ளிக்கு வந்து முத்தான மூன்று அப்படின்னு சிறப்பாக பேச போறோம் அப்படின்னு நினைச்சு வந்திருந்தேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாச்சு ஆல்ரெடி. அப்படியே ஹோட்டல் ரூம்ல இருந்து அப்படியே என்ன நம்ம பள்ளிக்கு அழைத்து சென்றார்கள். அங்கு எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஏன்னா சில பள்ளிகள் மட்டும்தான் அந்த வைப்ரேஷனை உணர முடியும். இது வந்து ஒரு கல்விக்கூடம் என்பது வந்து ஒரு ஒரு ஆலயம் என்று சொல்வார்கள் இல்லைங்களா, ஒரு தர்கா, ஒரு தொழுகை நடத்தக்கூடிய இடம் மாதிரி. அப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக இருந்தது. நான் அங்கே போய் என்னுடைய கால் வைத்தவுடன் அதுக்கப்புறம் வந்து ஐயாட்ட பேச ஆரம்பித்தேன். அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கினேன். என்னுடைய முறைப்படி நான் ஆசீர்வாதம் வாங்கினேன். அப்போ எனக்கு அழகாக வந்து ஒன்று சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இங்கே நம்ம எல்லோரும் சமம், அதான் குரான் சொல்கிறது என்று அப்படி சொன்னாங்க. அற்புதமான அந்த ஒரு பதிவு வந்து என் மனதில் ஆழ பதிந்து விட்டது. அடுத்து வந்து நம்மளுடைய கரஸ்பாண்டன்ட் சார் வந்து மிக அற்புதமாக நம்மளுடைய பள்ளியை இப்பொழுது வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற இந்த விதம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன். நான் எந்த ஸ்கூல்லையும் போனால் அந்த கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டேன். இப்பயும் நான் கொடுத்துட்டேன். அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு இளம் விஞ்ஞானியை உருவாக்கி காட்டுறோம். நமது பள்ளியிலிருந்து ஒரு இளம் விஞ்ஞானி, அது ஒரு பையனாக இருக்கலாம், ஒரு பொண்ணாக இருக்கலாம். ஒன்றுங்கிறது மினிமம் சார். நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு எப்படி ஒரு 10 கொண்டு வந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக இட் மே பி பாசிபிள் வித் யூ ஆல். அதை கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். ஸோ முத்தான மூன்று, தமிழுக்கே உகந்த அந்த நடையில் வந்து ஒரு சின்ன கவிதையுடன் வந்திருக்கின்றேன். நான் கவிதையெல்லாம் பிடிக்கும்ல உங்களுக்கு? அது தமிழ் கவிதை என்றால் எல்லோருக்குமே பிடிக்கும் கண்டிப்பாக.